எல்லா கோயில்கள்லேயும் நம்பூதிரிகள் தான் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வித்தியாசமாக பாலக்காட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த கோயில்கள்லேயும் நம்பூதிரிகள் இருக்க மாட்டாங்க, தமிழ் பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க. அது ஏன்? அதுக்கு பின்னாடி ஏதாவது வரலாற்று செய்தி இருக்கிறதா அப்படின்னா ஒரு வரலாற்று செய்தி இருக்குது. அந்த செய்தி என்னன்றது தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே அந்த நம்பூதிரிகள் பற்றின ஒரு 3 வீடியோ நம்ம தொடர்ந்து பேசணும். அதாவது நம்பூதிரிகள் இந்த அம்பலவாசி, தம்பிரான் குடும்பம், நாயர் குடும்பம் இவர்களெல்லாம் எப்படி செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, அதே போல் தங்கள் பார்ப்பன இனத்தைச் சேர்ந்த நம்பூதிரி பெண்களை எப்படி டார்ச்சர் பண்ணாங்க, இந்த 4 பேர் இல்லாத மற்ற பெண்களெல்லாம் எப்படி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, கேரளா முழுக்க 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 நம்பூதிரிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அப்போ கேரளா முழுமையும் நம்பூதிரியின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பாலக்காடு மட்டும் எப்படி தமிழ் பார்ப்பனர்கள் அங்கே போனாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. அது சுவாரஸ்யமான கதை மட்டும் இல்லை, அது ஒரு காதல் கதையும் கூட.